2.4ல 17th சம் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சம்மு. If the pair of straight lines x square minus 2kxy minus y square equal to 0 bisect the angle between the pair of another ஒரு straight line கொடுத்துருக்காங்க. x square minus 2lxy minus y square equal to 0. Show that the later pair also bisects the angle between the former line. அதாவது என்னன்னா ரொம்ப சிம்பிள், ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதில் பைசெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னன்னா என்ன ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க, இது லேட்டர், இது வந்து ஃபார்மர். லேட்டர் அப்படின்னா பின்ன செகண்டில் இருக்கிற ஃபார்மர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டில் இருக்கிற லைன். அந்த இது வந்து லேட்டருங்கிற இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? இது வந்து இது கூட பைசெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா மட்டும்தான். அந்த ஃபார்முலாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவல் நீங்கள் ப்ரூவ் பண்ணால் போதும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்கிற கிவனை எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2kxy மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இன்னொன்று வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2lxy மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கான்செப்டை தெரிஞ்ச பிக் கொஸ்டினாக இருக்குன்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க. சிம்பிள் தான், கான்செப்ட் தெரிஞ்சாலே நீங்கள் ஜஸ்ட் ஈக்குவேஷன், அதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு, அதை வச்சு நீங்கள் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா மட்டும் போதும், அவ்வளோதான். ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2kxy மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ மைனஸ் 1, 2h ஈக்குவல் டு, இது வந்து ஹச்சா, அப்போ மைனஸ் 2kன்னு எடுத்துக்கலாம். ஹச் ஈக்குவல் டு மைனஸ் 2, இது மல்டிப்ளிகேஷன், இங்கே வரும்போது டிவிஷன். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் கேன்னு கிடச்சிருமா? ஈக்குவேஷன் ஆஃப் பைசெக்டர்ஸ் ஆஃப் லைன் 1க்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இது 1ன்னு போட்டு வச்சுக்கோங்க. அதில் நான் முதல்ல ஈக்குவேஷன் எடுக்கும்போதே அது லைன் 1, இன்னொன்று வந்து லைன் 2ன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் டிவைட் பை ஹெச்ன்னு வந்துருமா? இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வேல்யூ அதில் போடலாமா? ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, ஹெச்சோட வேல்யூ, அதுதான் அப்ளை பண்ணியிருப்பேன். ஏயோட வேல்யூ 1 மைனஸு, பியோட வேல்யூ மைனஸ் 1 ஈக்குவல் டு ஹெச்சோட வேல்யூ மைனஸ் கே. இப்போது நீங்கள் இதை சால்வ் பண்ணி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இதுதான் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ கே மைனஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு xy. இப்போ உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ மைனஸ் கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். கே ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2, இது வந்து அங்கே போயிருமா? ஸோ 2xyன்னு வரும். இப்போ மைனஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஒய் ஸ்கொயர், இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்க இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 2xy ஈக்குவல் டு 0 ஆயிரும். இப்போ மைனஸால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ஈக்குவல் டு 0. இப்போ செகண்டும் நீங்கள் தேர்டு வந்து கம்பேர் பண்ணலாமா? 2 and 3 நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதாவது நீங்கள் இது வந்து இது எக்ஸ் ஸ்கொயரு, இது ஒய் ஸ்கொயரோட வேரியபிள், இது வந்து xy, அதை நீங்கள் 1/kன்னு வருமா? அடுத்து இது மைனஸ் 1, இது மைனஸ் கே. இது வந்து நீங்கள் அந்த ஈக்குவேஷனை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். மைனஸ் 2l டிவைடட் பை 2. இப்போ இதுக்கு அடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 1/k ஈக்குவல் டு மைனஸ் எல்லா 1 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல். இந்த கே அந்த பக்கம் போகும்போது எல்கே ஆயிரும். இப்போ கேஎல் தான் வேணும், ஸோ அது இது பண்ணும்போது மைனஸ் 1 ஆயிரும். அடுத்த இன்னொரு ஈக்குவேஷன் பண்ணும்போது a ஈக்குவல் டு 1, b வந்து மைனஸ் 1, 2h ஈக்குவல் டு மைனஸ் 2l எடுத்து, அதாவது இது 1, b வந்து மைனஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஹெச்ன்னு எடுக்கும்போது 2h வந்து 2l, நம்மளுக்கு h தான் வேணும். ஸோ இது மல்டிப்ளிகேஷன் கீழே வரும்போது டிவிஷனாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ 2 கேன்சல் ஆகி உங்களுக்கு h வந்து என்ன கிடைக்கும்? l. இப்போ எழுதலாமா? நம்ம அந்த ஃபார்முலா போட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஏபி ஈக்குவல் டு xy டிவைடட் பை ஹெச். இதில் நீங்கள் ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, ஹெச்சோட வேல்யூ எல்லாமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரலாமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மைனஸ் பிங்கும்போது 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ஈக்குவல் டு xy டிவைடட் பை ஹெச்சோட வேல்யூ மைனஸ் எல். இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் 1 + 1 வந்து என்னது 2 ஈக்குவல் டு xy. இது அப்படி இந்த பக்கம் கொண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ மைனஸ் எல் இந்த பக்கம் வந்துருமா? 2 வந்து அந்த பக்கம் போகும். அப்போ மைனஸ் எல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது அங்கே கொண்டு போனால் 2xy. இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் எல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு எல் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2xy. அடுத்து மைனஸ் எல் எக்ஸ் ஸ்கொயர்
plus ly² plus 2xy இந்த பக்கம் வந்ததுன்னா minus 2xy equal to 0. இப்போ மைனஸால் இங்கெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது இது ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆயிரும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக சேஞ்ச் ஆகும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆயிரும், ஈக்குவல் டு என்னது 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா and 5 நம்ம சேமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ண 1/l equal to -1 divided by plus l equal to minus 2k divided by 2. இது உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படிதானே. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த 2 கேன்சல் பண்ணி போட்டுருவீங்க. அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி ஸ்டெப்பில் செஞ்ச மாதிரியே தான் 1/l equal to -1 divided by l equal to இதை கேன்சல் பண்ணால் -k. இப்போ இதை கம்பைன் பண்ணலாமா? அப்போ 1/l equal to -k எழுதும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 equal to minus KL. நம்மளுக்கு KL தான் வேணும். ஸோ -1. 4th உங்களுக்கு 6 சேமாக தான் வந்திருக்கு. அப்போ எழுதும்போது the latter pair also bisect the angle between the farmer அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சம்மை முடிச்சுக்கலாம். இவ்வளோதான் இந்த சம். ரொம்ப சிம்பிள். கடைசியாக நீங்கள் ரெண்டையும் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு KL என்னதான் கிடைச்சிருக்கு? -1 தான் வந்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நல்லா பார்த்துக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. Thank you, students.